செம்மத்தமிழ் விவசாய மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரீன் டீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரீன் டீ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது நார்மலாக நம்ம குடிக்கிற டீ மாதிரி இருக்காது, கொஞ்சம் கசப்பு தன்மையில் இருக்கும். நம்ம வந்து இந்த கிரீன் டீயில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ அதை பற்றி பார்ப்போம். கிரீன் டீ முன்பு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண பட்டி தொட்டி எங்கும் கிடைக்குது. சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து குரோசரியிலேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரீன் டீயில் என்ன தான் இருக்குது? கம்னியா என்று சொல்லக்கூடிய பிளான்ட் பச்சிங்கில் இருந்து தான் இந்த கிரீன் டீயை தயார் பண்ணுறாங்க. இந்த கிரீன் டீக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், வாலிஃப்ளான்ஸ் என்று சொல்லக்கூடிய காம்டன்ஸ், இது நம்ம உடம்பில் உள்ள கெட்ட விஷயங்களை அனைத்தையும் வெளியாக்கக்கூடிய வேலையை இது செய்துங்க. காப்பியில் அதிகமாக நாம் குடிக்கிற காப்பியில் கேஃபின் என்று சொல்லக்கூடிய ஊக்கம் தரக்கூடிய ஸ்பெசிஃபிக் இருப்பதனால் நாம் மீண்டும் மீண்டும் குடிக்கிறோம். இந்த கிரீன் டீலையும் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதிகம் இல்லாட்டாலும் குறைந்த அளவு இந்த கிரீன் டீயில் இருக்குது. லேத்தினின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருப்பதால் உங்களை எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க செய்யும். கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் ஒரு கப் நாம் கிரீன் டீ குடித்தால், அதாவது 200 மில்லி, அதில் வெறும் ஒரே ஒரு கலோரி தாங்க இருக்குது. 99% வந்து வாட்டர் தான் இருக்குது. இதில் உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறதுல, ரொம்ப சீக்கிரத்தில் உங்கள் உடம்பை குறைக்கிறதுல ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நார்எப்னெஃப்ரின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் செயல்பாடு இது ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. இது எதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா, கேன்சருக்கு, அதாவது சிறிதளவு வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது கீமோதெரபி, ரேடியோதெரபி அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு சின்ன அளவுக்கு இது நம்ம உடம்பில் செயல்படுதுன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. ஆன்டி ஆக்சிடெண்ட்டு ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. இதில் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியதாக இந்த கிரீன் டீ இருக்குங்க. ஆமாங்க, மெட்டபாலிசம் ஓரளவு இருக்குது. மொத்தத்தில் ஹெல்த் பெனிஃபிட் பார்க்கும்போது உண்மையிலேயே கிரீன் டீ செம்ம வேலை செய்துங்க. இதயத்தில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை நாளடைவில் இந்த கிரீன் டீ சரி செய்யுதுன்னா இதுக்கு ஈடேற்ற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். லோடியஸ் நிப்போ கோடியன் இஸ் நம் உடம்பில் உள்ள மொத்த கொழுப்புகளையும் குறைக்க உதவி புரியுதுங்க. இந்த லோடியஸ் நிப்போங்கிறது இந்த வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள அனைத்து கெட்ட சமாச்சாரங்களையும் நீக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்குங்க. கிரீன் டீயை ஏன் நாம் குடிக்கக்கூடாது? இந்த கிரீன் டீயை குடிப்பதனால் நமது உடம்பு அனைத்து பார்ட்ஸையும் கண்ட்ரோலில் வைக்கும்பொழுது நாம் இது குடிக்கலாமே. அடுத்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், எப்படி குடிப்பது? இப்போது மார்க்கெட்டில் இந்த கிரீன் டீக்கு நல்ல வேல்யூ இருப்பதனால் போலியான கிரீன் டீகளும் மார்க்கெட்டில் உலா வருகிறது. அதனால் பிராண்டாக பார்த்து வாங்குங்க. அதாவது நமக்கு பழக்கப்பட்ட கம்பெனியாக இருக்கும், அந்த கம்பெனிகளின் வெளியீடு நிறைய இருக்கும். அந்த மாதிரியான கிரீன் டீயை வாங்குங்க. ஒரு நாளைக்கு 2 கப்பு வீதம் குடிங்க. இப்படி குடித்தாலே கண்டிப்பாக உங்களை வந்து வெயிட் லாஸ் ஆக்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஒபிசிட்டியாக ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த கிரீன் டீயை குடிச்சிட்டு வரும்போது நாளடைவில் ரொம்ப ஸ்லிம்மாக ஆகிடுவாங்க. அப்படி ஒரு வேலையை இந்த கிரீன் டீ செய்துங்க. கண்டிப்பாக குடிங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து என்றைக்குமே அதில் ஹைஜீனிக்காக இருக்கா, அது நம்மளுடைய செரிமானத்தன்மைக்கு ஏற்றதா, நார் சத்து அதிகமாக இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்க்கணுங்க. அப்படி பார்த்து சாப்பிட்டா தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது போல் ஹாஸ்பிட்டல் பக்கமே நம்ம போகாமல் இருக்க முடியுங்க. ஹாய் நண்பா, கிரீன் டீயை பற்றி பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுக்கிற உணவில் வந்து ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்ட்டு என்றைக்குமே பார்த்து நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படியாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் எல்லா நோயிலிருந்தும் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்.